ஆனா 71ல ஜெயிச்சோடனே கலைஞர் முடிவு பண்ணிடுறாரு, இனிமே நம்ம எம்ஜிஆரை வந்து கூட வச்சுக்கிட்டோம்னா அரசியல் வாழ்க்கைக்கு அது ஆபத்து, இவர் தனக்கு போட்டியா வராரு அப்படின்றது எம்ஜிஆர் கிளீனா தெரிஞ்சிடுது. ஒரு வரையில 2 கத்தி இருக்க முடியாதுன்னு 71 தேர்தலுக்கு பிறகே அவர் முடிவு பண்ணிடுறாரு கலைஞரை நகர்த்தணும். அதை நோக்கி காய்கள் நகர்த்தப்படும் போது 72ல எம்ஜிஆர் அப்ப கட்சியோட பொருளாளரா இருக்காரு. வினோதமா பொருளாளரா இருந்துட்டு அவரே கணக்கு வைக்கிறாரு. அவருதான் கணக்கு கொடுக்கணும், ஆனா அவரே கணக்கு வைக்கிறாரு. அதுல வந்து வர சண்டையில அவர் கட்சியை விட்டு கலைஞர் நீக்கிறாரு. 72ல எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற. அதன் பிறகு எம்ஜிஆருக்கு வந்து அந்த 5 வருடம் 72ல இருந்து 77 வரைக்கும் சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு கட்சியிலையும் இருக்கார். கட்சியை வந்து ஆக்சுவலா எம்ஜிஆர் ஆரம்பிக்கல, அனகாபுத்தூர் ராமலிங்கன்ற ஒருத்தர் வந்து ஒரு அதிமுக தொண்டர், அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதுல எம்ஜிஆர் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியை கைப்பற்றுகிறார், அவர் எடுத்துக்கிறார். அவருக்கு முன்னாலே அந்த கட்சி இயங்கிட்டு இருக்குது. அது எம்ஜிஆர் வந்து 72ல டேக் ஓவர் பண்ணிடுறார். நான் என்ன சொல்வது, நாட்டினில் நடப்பது கண் கொண்டு பாருமையா.